காண்போரை கலங்க வைக்கும் கள்ளக்குறிச்சி மரணங்கள். போதைப் பொருள் கடத்தல், கள்ளச்சாராய விற்பனை, டாஸ்மாக் விற்பனை, இது எல்லாத்துக்கும் பேர் போன மாநிலமா தமிழகத்தை மாற்றியதுதான் 3 வருஷமா திமுக அரசு முக்கி செஞ்ச சாதனை. 2023 வருஷம் விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல 22 பேரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அது கள்ளச்சாராயம் இல்ல, விஷச்சாராயம்னு சொன்ன தமிழக அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு அறிவிச்சுது. கள்ளச்சாராயம் வித்தவங்க அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு நெருக்கமானவங்கன்னு தெரிஞ்சும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம விட்ட திமுக அரசோட அலட்சியத்தால இப்போ அதே கள்ளக்குறிச்சியில அதை விட கொடுமையான நிகழ்வு நடந்திருக்கு. கள்ளச்சாராயத்தை குடிச்சு இதுவரைக்கும் 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. 90க்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இது முழுக்க திமுக அரசோட தோல்விதான்னு மக்களே சொல்லும் போது, போன வருஷம் ஓட்டுன அதே ரீல மறுபடி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு நம்ம சர்வாதிகாரி. தமிழகத்துல டாஸ்மாக் சாராயம் முதல் கள்ள சாராயம் வர எல்லா சாராயத்தையும் காய்ச்சறது திமுக காரணங்க மட்டும்தான். டாஸ்மாக்ல வைக்கிற 40% சரக்கு டிஆர் பாலுவோட கோல்டன் வாட் நிறுவனத்தோடது தான். டாஸ்மாக் மது குடிச்சு மக்கள் இறந்து போனப்ப கூட சரக்குல சைனைடு கலந்திருக்குன்னு திமுக அரசு தான் சொல்லிச்சு. டைரக்ட் இன்கம் கொடுக்கற டாஸ்மாக்கையும் சைடு இன்கம் கொடுக்கற கள்ளச்சாராயத்தையும் வச்சு கோடியா சம்பாதிக்கிறது தான் திமுகவுக்கு முக்கியமே தவிர மக்கள் உயிரை பத்தி எந்த அக்கறையும் இல்ல. 24 மணி நேரமும் மக்களுக்கு சாராயம் கிடைக்க வச்சு மக்களை போதைக்கு அடிமையாக்கி அடித்தட்டு மக்கள் உயிரை கூட துச்சமா நினைக்கிற திமுக தான் இத்தனை உயிர்கள் பறிபோக முக்கிய காரணம்.